பார்க்கும்போது ஒரு ஹாரர் த்ரில்லர் பேய் படம் அப்படிலாம் சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம டீசரை பார்த்துட்டு டேரெக்டாக படம் பார்க்க போகும்போது உள்ளே வந்து மோஸ்ட்லி டார்க் மூவின்னு சொல்லிட்டு பேய் படம்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். பார்த்தா அது பேய் படமே இல்லை. மோஸ்ட்லி நம்ம வந்து பேய் படம் பார்த்தா உள்ள பேய் போர்ஷன்லாம் நிறையா இருக்கும். இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா அது ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. ஸோ வந்துட்டு இந்த படத்தில் நடித்த பாக்யராஜா இருக்கட்டும் அண்டு ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோனியாக இருக்கட்டும் அண்ட் சைடு ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தோட பேக்ரவுண்ட் பிஜிஎம், மியூசிக்கு, எடிட்டிங்கு அண்ட் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே கரெக்டான கேமியோ எல்லாமே கொடுத்தாங்க. ஓகே, பட் இதில் ஒரு சில விஷயம் வந்து மிஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்த போர்ஷன் என்ன வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை. ஸோ பேய் படம்னு சொல்லிட்டு பேய் எங்கடா காணோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தில். டார்க் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஹாரர் மூவி மாதிரி தான் ஆரம்பிக்குது. எப்படின்னா ஒரு வீட்டில் வந்து பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் போயிட்டு ஒருத்தன் போய் தங்க போகிறான். நம்ம ஹீரோ தான். பேய்க்கு உனக்கு என்ன நடந்துச்சு, எப்படி சால்வ் பண்ணுறான், அதான் வந்து படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து நிறைய பேய் படங்களை வந்து உருவத்தை வச்சு தான் வந்து பயப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து உருவம் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜாஸ்தி யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு எலிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு புக்கு, ஒரு தோசை தவா, டிவியில் வந்து அப்படி போடுங்கிற ஒரு சாங்கு. ஸோ இதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பயப்படுத்தியிருக்காங்க. டார்க் படம் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட குழந்தைய மட்டும் கூப்பிட்டு வராங்க, கொஞ்சம் பயந்துடும். ஏன்னா 2-3 குழந்தை அழுதுருச்சு உள்ளே. ஸோ அதனால் கொஞ்சம் அது எல்லாம் நல்ல மூவி தான், சூப்பரான மூவி, அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் குழந்தைய மட்டும் வேணாம். டார்க் படம் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட குழந்தைய மட்டும் கூப்பிட்டு வராங்க, கொஞ்சம் பயந்துடும். ஏன்னா 2-3 குழந்தை அழுதுருச்சு உள்ளே. ஸோ அதனால் கொஞ்சம் அது எல்லாம் நல்ல மூவி தான், சூப்பரான மூவி, அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் குழந்தைய மட்டும் வேணாம். அது கொஞ்சம் ஏன்னா அது மியூசிக்கில் கொஞ்சம் யாராவது கொஞ்சம் அவாய்ட் ஆயிரும். ஸோ அதனால் பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஹீரோயின்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. பாக்யராஜுக்கு ஒரு சல்யூட் போடலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டோட பாக்யராஜ் சாரோட லாஸ்ட் மூவி சார், அவ்வளோதான். அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆமாம், எல்லாருமே அது நியூ ஃபேஸஸ் தான். பட் ஆனால் நியூ ஃபேஸஸ் மாதிரி தெரில. இட்ஸ் அல்டிமேட். ஹீரோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். அதே மாதிரி எனக்கு ஒரு மூவி சான்ஸ் கொடுத்தீங்க. ஏன்னா நானும் ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே மூவி சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ. கரெக்டாக ஆச்சுங்க. இப்போ மூவிஸ் லாஸ்ட் ஒரு பிஜிஎம் வரும், அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு பிஜிஎம் வரும். ஒரு த்ரில்லரில் ஒரு பிஜிஎம் போட்டார், பயங்கரமான பிஜிஎம்மு. மியூசிக் டைரக்டருக்கு ஒரு வந்து வணக்கம் வச்சுக்கிறேன். சைக்கோ தான் இது. ஏன்னா ஒரு மென்டல் ப்ரெஷரால் ஒரு சைக்கோ வந்து ஒரு நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம்ல, ஒரு தூக்கமே இல்லாமல் கற்பனை பண்ணி பார்ப்போம்ல, அது வந்து ரியலாக ஒரு சின்ன பிட்டுங்காங்க. எனக்கு சரியாக சொல்ல தெரியல எப்படி இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியோட வந்து எல்லாருமே வந்து பாருங்கள், இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு வாட்டி தான் பார்க்கலாம், ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தா போர் அடிச்சு போயிடும். 10க்கு 8 கொடுக்கலாம், ஒரு 2% மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா அது 2% என்னென்னா, ஏன்னா இது வந்து ஹாரர் ஃபிலிமு, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, மோட்டிவேஷன் கிடையாது. அதனால சொல்கிறேன், எல்லாம் நல்லா பாருங்கள், நல்லா இருக்குது படம். ஏங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்கங்க. எவ்வளோ பேர் ப்ரொடியூசர், டேரக்டர்ஸ், எவ்வளோ பேர் வடமொழி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வருவாங்க, ஒவ்வொன்றா முளைச்சிக்கிட்டு வருவாங்க. வரவங்களுக்கு வந்தாலே வாழ வைக்கும் சென்னை சப்போர்ட் பண்ணோம் மக்களுக்கு. டார்க் மூவி பார்த்தேன். ஸோ டார்க் படம் வந்து நம்ம டீசரை பார்க்கும்போது ஒரு ஹாரர் த்ரில்லர் பேய் படம் அப்படிலாம் சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம டீசரை பார்த்துட்டு டேரெக்டாக படம் பார்க்க போகும்போது உள்ளே வந்து மோஸ்ட்லி டார்க் மூவின்னு சொல்லிட்டு பேய் படம்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். பார்த்தா அது பேய் படமே இல்லை. மோஸ்ட்லி நம்ம வந்து பேய் படம் பார்த்தா உள்ள பேய் போர்ஷன்லாம் நிறையா இருக்கும். இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா அது ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. ஸோ வந்துட்டு இந்த படத்தில் நடித்த பாக்யராஜா இருக்கட்டும் அண்டு ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோனியாக இருக்கட்டும் அண்ட் சைடு ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தோட பேக்ரவுண்ட் பிஜிஎம், மியூசிக்கு, எடிட்டிங்கு அண்ட் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே கரெக்டான கேமியோ எல்லாமே கொடுத்தாங்க. ஓகே, பட் இதில் ஒரு சில விஷயம் வந்து மிஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்த போர்ஷன் என்ன வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை. ஸோ பேய் படம்னு சொல்லிட்டு பேய் எங்கடா காணோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தில். நல்லா வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்தை எலாபரேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சைக்காலஜி இல்லை, ஆக்சுவலி இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அந்த பயத்திலே வந்து டவுன் ஆவாங்க இல்லையா. ஸோ சைக்காலஜி படி வந்துட்டு அவன் வந்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷனில், ஒரு சில பேர் வந்து தூக்கம் இல்லாமல் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த விஷயத்தை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்து
சொல்லலாம், இந்த படத்தில் வந்து பேயை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி காமிக்கல. லைக் அந்த தோசைக்கல்லை தூக்கி போடுறது, புக்கு அண்ட் டிவி போர்ஷன்லாம் வந்து நிறைய வந்துச்சு. அந்த டிவி போர்ஷன் சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கில்லி படத்தில் அப்படி போடு சாங்கை ரிப்பீட்டடாக ரீமேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை பார்க்க வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதுலேயுமே வந்து பேய் வர மாதிரியே ஒரு போர்ஷனை உள்ளே வச்சுட்டு பேயை காணுன்ற மாதிரி இருக்குது. ஒரு போர்ஷன் வச்சிங்கன்னா உள்ளே பேய் சீன்ஸ்லாம் வரும்ல, அது இல்லவே இல்லை. அது பார்க்க அங்கங்கே லேகாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி பெருசாக பார்க்கறது எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க. இது வந்து மேபி செகண்ட் மூவியாக என்னன்னு தெரில. இந்த படத்தில் ஹைப்பேத்தி காமிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஆக்டிங்கோட போர்ஷன் தான் வந்து ஹைப்பேத்தி காமிச்சிச்சு. லாஸ்ட்டில் என்ன சொன்னாங்க, பேயின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட போர்ஷனாக லாஸ்ட்டில் வந்து இவங்க தான் வந்து பேயின்ட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிட்டாங்க. யார் ஹீரோயினா அந்த அவங்க தான் பேயின்னு சொல்லிட்டு. அது பேய் மாதிரியே தெரில. எல்லாமே வந்துட்டு பேய் படம்னா பயப்படுற மாதிரி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஆனால் இந்த தேட்டருக்குள்ளே உட்காந்து படம் பார்க்கும்போது என்னென்னா பசங்க எல்லாம் வந்து அந்த படத்தை கலாய்ச்சிட்டு கத்திக்கிட்டு ஆடியன்ஸ் வந்து அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் அப்படி ரியாக்ட் பண்ணி பயப்படுற மாதிரி தான் இருக்கணும் அந்த படம். உட்காந்து ஃபன்னு பண்ணி காமெடி பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து படமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்துட்டு என்னோடய ரிவ்யூவை பார்த்து நீங்கள் இந்த படம் பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு இந்த படத்தோட டீசர் பிடிச்சிச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இந்த படம் பாருங்கள். எனக்கு அஸ் ஆடியனாக அந்த உள்ளே உட்காந்து அந்த படத்தை பார்க்கும்போது அப்படி ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் பண்ணதே இல்லை. லைக் வந்து நம்ம காஞ்சனா மூவிலாம் பார்த்துருப்போம் இல்லையா, ராகவா ராஜன்ஸ் அந்த கோஸ்ட் மூவிலாம் எடுக்கும்போது அவ்வளோ ஹைப்பேத்தி இருக்கும். கோஸ்ட்டே பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு போர்ஷனும். ஆனால் இந்த படத்தில் கோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சீனில் மட்டும் பேய் போர்ஷனை வச்சுட்டு மற்றபடி அப்படியே பிளாங்காக ரிப்பீட்டடாக சொன்னதே சொல்லி பண்ணிகிட்டு இருக்கனால அது பார்க்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. அப்பப்போ லேகு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. படத்தை மொத்தத்தையும் சொதப்பி விட்டாங்க அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த டீம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டீமுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு தான் நான் சொல்வேன். டார்க் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஹாரர் மூவி மாதிரி தான் ஆரம்பிக்குது. எப்படின்னா ஒரு வீட்டில் வந்து பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் போயிட்டு ஒருத்தன் போய் தங்க போகிறான். நம்ம ஹீரோ தான். பேய்க்கு உனக்கு என்ன நடந்துச்சு, எப்படி சால்வ் பண்ணுறான், அதான் வந்து படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து நிறைய பேய் படங்களை வந்து உருவத்தை வச்சு தான் வந்து பயப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து உருவம் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜாஸ்தி யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு எலிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு புக்கு, ஒரு தோசை தவா, டிவியில் வந்து அப்படி போடுங்கிற ஒரு சாங்கு. ஸோ இதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பயப்படுத்தியிருக்காங்க. படம் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக கொஞ்சம் லேகாக தான் இருந்துச்சு. பட் இன்டர்வல் கிட்ட வர சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஹாரராக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வரும். அந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் வச்சு பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்மே கொஞ்சம் ஒரு ஸ்லோ தான். பட் கிளைமேக்ஸ் வந்து நம்ம அந்த கதை நான் சொல்லும் போது ஒரு வழக்கமான கதை மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் கிளைமேக்ஸ் வந்து டோட்டலாக நம்ம எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸ், நான் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் வந்துச்சு. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப க்ரியேட்டிவாக நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். கண்டிப்பாக அது ஒரு ஹாரர் மூவி தான். அதுவும் மெயினாக வந்து கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் வச்சு தான் விளையாடிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு நியூ ஃபேஸுங்கிறது தெரிஞ்சுது. பட் அவரோட ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. கோவப்படுற மாதிரி, நார்மலாக இருக்கிற மாதிரி, பயப்படுற மாதிரி, வாழ்க்கை வெறுத்து போகிற மாதிரி. ஸோ ஒரு போக பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் வந்து பக்காவாக ஒரு சீசன் ஆக்டர் மாதிரியே வந்து மாறிட்டார். பாக்யராஜ் சார் இறந்ததுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அநேகமாக அவரோட லாஸ்ட் மூவியாக இருக்கும். ஸோ அவருக்காக இந்த படத்தை தயவுசெய்து பாருங்கள். அவர் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவங்களாம் வந்து லெஜெண்ட்ஸு அத்தனை படம் வந்து நடிச்சிருக்காங்க, ஹீரோ நடிச்சிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இருக்காது. ஸோ அவர் வந்து பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஸ்டோரி வந்து பேஸ் ஸ்டோரி ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம டோட்டலாக எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம். ஹாரர் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்டர்வல் பக்கத்தில் வந்து ஹாரர் சீனு செம்மையாக இருந்துச்சு. பட் மற்ற இடத்துல வர ஹாரர் சீன்லாம் வந்து கொஞ்சம் கூட பயப்படுத்தலை. ஸோ ஏன்னா ஹாரர் படத்தில் வந்து அந்த பயப்படுத்துறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு இந்த படத்தில். ஆக்சுவலி டார்க் மூவி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு லோ பட்ஜெட்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவி. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் 4-5 விஷயங்கள். ஆக்சுவலி வந்து நார்மலாகவே ஒரு சைக்கோவாக ஒரு அஃபெக்ட் ஆகியிருந்தால் பயம் எந்த அளவுக்கு ஆகுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயம் ரொம்ப டிஃப்ரென்ஷியேஷனில் காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை தாண்டி எனக்கு ஒரு 4-5 சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக ஃபுல்லாக ஒரு ஹாரர் மூவினா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வெறும் ஹாரராக காட்டாமல்
ஒரு 4-5 இடத்துல மட்டுமே ஹாரர் காமிச்சு மற்ற இடங்களை வந்து நார்மலாக அவன் சைக்காலஜிக்கலாக தான் அந்த அஃபெக்ட் ஆகுறான். ஒரு சின்ன விஷயம் நிகழ்ந்துச்சுன்னா அதை எதிர்க்காம அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை வந்து அவன் சிங்கிள் பர்சனாக வந்து ஹேண்டில் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நிறையா பேர் அதை நிறையா பீப்புளை காமிச்சிருந்தாங்கன்னா ஓகேங்கண்ணா. வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அவன் வந்து ஒரு பயத்தில் ஒரு ஆட்டோவில் ஏறும்போது வரக்கூடிய சாங்கோடு சேர்ந்த வித்தியாசமான மியூசிக் நல்லா இருந்தது. படம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்மெண்ட். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு போய் அழகாக உட்காந்து பயந்து பார்க்கலாம். நிறையா பேய் படங்கள் வந்திருக்கு. பட் எனக்கு இந்த படம் ஏன் பர்சனலாக பிடிச்சதுன்னா, ஒரு லோ பட்ஜெட்லேயே எடுக்க முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது காமிச்ச விதம் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஹாரர் மூவினாலே ஹை பட்ஜெட் தான், ஹை பட்ஜெட்டில் எடுத்தால் மட்டும்தான் நல்லா இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்ததில் அது டவுன் பண்ணது ஒரு பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்தது. ஒரு சில இடங்களில் கன்ஃபார்மாக லேக் இருக்கும். ஏன்னா பட்ஜெட் லோங்கும் போது அந்த ஒரு திருப்பி காட்டின இடத்தையே காட்டும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பட் ஸ்டோரி ஓரியன்டாக ஓகே தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து புரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் கொடுத்த விதம் ஈஸியாக நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க வச்சுச்சு, புரிய வச்சுச்சு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, ரொம்ப சைலண்ட்டான இடத்துல போய் படம் பார்த்தா சூப்பராக இருக்கும்.